ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய மாடல் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் தமிழ் அழகு 5ல் வரக்கூடிய வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். இதிலிருந்து மட்டும் 15 கேள்விகள் கேட்குறாங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். ஸோ இந்த இதுதான் பார்க்க போகிறோம். என்ன மாதிரி கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஷின் 2024 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கேட்ட கொஷின் பாருங்கள். கொடுக்கப்பட்ட பகுதியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும், மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பர். ஸோ இப்படி நம்ம ரீட் பண்ணும்போதே இம்பார்ட்டண்டானதை லைட்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொஷினை பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம். ஸோ தென்னிந்தியாவோட ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் பாளையங்கோட்டை. சரிங்களா? பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருக்கிறனால அந்த நகரம் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பர். ஸோ இதுக்குரிய ஆன்சர் பாளையங்கோட்டை. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எது? ஸோ தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் திருநெல்வேலி. மேற்கு திருநெல்வேலி, கிழக்கு பாளையங்கோட்டை. ஸோ இதுக்குரிய ஆன்சர் திருநெல்வேலி. தேர்ட் கொஸ்டின். பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் எந்த கரையில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கிழக்கு கரையில் தான் அமைந்திருக்கு. ஸோ இதுக்குரிய ஆன்சர் கிழக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். பாளையங்கோட்டையில் அதிக அளவு இருப்பவை. இதை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்றாங்க. ஏன் அங்கே என்ன இருக்குது? அதிக அளவில் கல்வி நிலையங்கள். ஸோ பாளையங்கோட்டையில் அதிக அளவு என்ன இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா கல்வி நிலையங்கள். ஸோ இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுபவை திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். இந்த மாதிரி பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு இதிலேருந்து எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க? 5 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதே மாடலில் வேறு கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்த கொஷின்மே 2024 நடந்த எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான். கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு. உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாட நூல்கள் மட்டும் போதாது. பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும். அதற்கு துணை புரிவன நூலகங்களே. நூலகங்கள் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படும். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம்தான். ஸோ ஆசியாவிலே 2வது பெரிய நூலகம் என்ன அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம். இது தரைத்தளத்தோடு 8 அடுக்குகள் கொண்டது. இதன் பரப்பளவு மட்டும் 8 ஏக்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது இதுக்குரிய கொஷின் பார்க்கலாம். பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் நூலகம். அடுத்து கிராமங்களில் இயங்கும் நூலகம். ஸோ கிராமங்களில் இயங்கக்கூடிய நூலகம் என்ன நூலகமாக இருக்கும் அப்படின்னா ஊர்ப்புற நூலகமாக தான் இருக்கும். ஸோ இதுக்குரிய ஆன்சர் ஊர்ப்புற நூலகம். அடுத்து சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு. ஸோ இங்கே பார்த்தோமா தரைத்தளத்தோடு 8 அடுக்குகள் இருக்குது. இதோட பரப்பளவு மட்டும் 8 ஏக்கர் ஆகும். ஸோ இதுக்குரிய ஆன்சர் 8 ஏக்கர். அடுத்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவின் 2வது பெரிய நூலகம் ஆகும். நெக்ஸ்ட்டு நூலகம் என்ற சொல்லை எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நூல் ப்ளஸ் அகம். ஓகே.
ஸோ இந்த மாதிரி பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு 5 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ 15 கொஷினில் 5 கொஷின் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து மார்க்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.